அக்கா செஞ்ச இந்த ப்ராஜெக்ட நான் உடைச்சிட்டேனே. ஆசையா அக்காவும் அவங்க தோழிகளும் இந்த ப்ராஜெக்ட செஞ்சாங்க. நான் தெரியாம இத உடைச்சிட்டேன். குட்டி, யார் இத உடைச்சது? குட்டி உண்மை சொல்றானா பொய் சொல்றானான்னு தெரிஞ்சுக்கலாமா? எனக்கு தெரியாதுக்கா, பூனை வந்து தள்ளி விட்டுடுச்சு போல. குட்டி ரொம்ப சோகமா உட்கார்ந்துருக்கும் போது பாட்டி கேக்குறாங்க, என்ன குட்டி ரொம்ப சோகமா உட்கார்ந்துருக்க? உனக்கு ஹரிச்சந்திரன் கதை தெரியுமா? உன் நாட்டையே உனக்கு திருப்பி கொடுக்கறேன், ஒரே ஒரு பொய் சொல்லுன்னு முனிவர் ஹரிச்சந்திரன் கிட்ட கேட்டாராம். ஹரிச்சந்திரன் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் உண்மையதான் நான் பேசுவேன்னு சொன்னதுனால உண்மையே வென்றதுன்னு அவரை எல்லாரும் புகழறாங்க. இதத்தான் வள்ளுவர் தாத்தா அழகா சொல்லி இருக்கார். தன்னஞ்சறிவது பொய்யற்க, பொய் தப்பின் தன்னஞ்சே தன்னை சுடும். மத்தவங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, நம்ம மனசுக்கு தெரியும் இல்லையா பொய் சொல்லிட்டோமேன்னு. நம்ம மனசு நம்ம குத்திக்கிட்டே இருக்கும், அதுதான் தன்னை சுடும்னு சொல்றாரு தாத்தா. குட்டி புரிஞ்சுக்கிட்டான் இப்போ. அக்கா என்ன மன்னிச்சிடுக்கா, பூனை உடைக்கல, நான் தான் உடைச்சேன். பரவாயில்ல குட்டி, ஹரிச்சந்திரன் மாதிரி நீ என்னைக்கும் உண்மையே பேசணும். வாய்மைதான் எப்பவும் ஜெயிக்கும். குட்டி, நீ செஞ்சது தப்புதான், ஆனா உண்மை சொன்னது மிகவும் நல்லது. நீயும் ஹரிச்சந்திரன் மாதிரி உண்மையா இருக்கணும். பயம் வந்தாலும் பொய் சொல்லக்கூடாது. வாய்மையே வெல்லும். குட்டிகளா, நீங்களும் என்னைக்கும் உண்மையே பேசணும், வாய்மையே வெல்லும்ங்கறத இந்த குறள் மூலமா தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இது குட்டி குறள், பெரிய பொருள்.